ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம விமல் நடிச்சு ஜியோ ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆன ஓம் காளி ஜெய் காளின்ற சீரீஸை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சீரீஸ் ஒரு நார்மலான ஒரு ரிவெஞ்ச் டிராமா சீரீஸ் தான் இது. பட் இத ரூரல் பேக்ட்ராப்ல எடுத்ததுல தான் இந்த சீரீஸ் மற்றதோட வேறுபடுது. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சீரீஸோட எடுக்கப்பட்ட விதமும் சரி, இந்த சீரீஸ்ல இந்த ஒரு சில கேரக்டர் பேசுற வார்த்தைகள் அண்ட் அந்த ரூரல் பேக்ட்ராப்பும் சரி, எனக்கு இந்த சாணி காகிதம், அதுக்கப்புறமா ராக்கி, இந்த படங்கள் கண்டிப்பா ஞாபகம் வருது எனக்கு இந்த சீரீஸ் பார்க்கும்போது. அண்ட் இந்த சீரீஸோட ஒரு ஒன்லைனரை சின்னதா பார்த்துடலாம். ஒரு பிரெக்னென்ட் லேடி இருக்காங்க. அவங்க ஒரு ஒரு ஊருக்கு பஸ்ல போறாங்க. அவங்க கூட அவங்களோட ஹஸ்பண்டும் வராரு. இவங்கள ஒரு கேங் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பிளான் பண்றாங்க. இப்போ இது எப்படியோ அந்த பிரெக்னென்ட் லேடியோட ஹஸ்பண்டுக்கு தெரிய வருது. சோ இந்த பிரெக்னென்ட் லேடியை காப்பாத்திட்டு அவரு அந்த இடத்துல கொடூரமா வெட்டப்பட்டு சாகடிக்கப்படுறாரு. இங்க இருந்து தப்பிக்கிற நம்ம அந்த பிரெக்னென்ட் லேடி ஒரு இடத்துல தஞ்சம் போடுறாங்க, ஒரு இடத்துல இருக்காங்க. அப்போ விமல் மூலமா அவங்க காப்பாத்தவும் படுறாங்க. இதுக்கு அப்புறமா இந்த சீரீஸ்ல என்ன நடந்தது, இது இன்டைரக்டா விமலை எப்படி பாதிச்சது, இது அவருடைய வாழ்க்கையில இது எந்தெந்த இடத்துல எல்லாம் இம்பாக்ட் பண்ணுச்சுன்றதான் இந்த சீரீஸோட ஒரு சின்ன ஒரு ஒன்லைனரா வச்சுக்கலாம். இந்த சீரீஸ்ல முக்கியமா பேச வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விமலோட ஆக்டிங். என்னன்னா, நிறைய ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு மனுஷன். கிட்டத்தட்ட ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்குமே அவருடைய வெயிட்ல டிஃபரன்ஸ் தெரியுது. ஆக்சுவலா இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் சீன்ல அவர் வந்துட்டு சாமி ஆடிட்டு வருவாரு. அந்த ஒரு சீன் போதும் எனக்கு தெரிஞ்சு அவர் எவ்வளவு மெனக்கெட்டிருக்காரு இந்த சீரீஸ்ன்றத அது சொல்லிடும். இதுல என்னன்னா, அவருக்குன்னு பெருசான டயலாக்ஸ் ஆர் வந்துட்டு அவரு எமோட் பண்ண வேண்டிய எமோஷன்ஸ்க்கான ஸ்கோப்ன்றது இந்த சீரீஸ்ல நிறைய இடத்துல எக்கச்சக்கமா இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவரு ஒரு செகண்ட் எபிசோடுன்னு நினைக்கிறேன், ஒரு இடத்துல அவரு உடைஞ்சு அழுவாரு. அதெல்லாம் வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு. அருமையா நடிச்சிருந்தாரு அந்த சீன்லாம். இந்த சீரிஸ்ல எனக்கு என்ன இன்னொரு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, அவங்களோட வாழ்வியல காமிச்ச விதம். இவங்க தான் என்னதான் சாமியார்னாலும், இவங்களுக்கு அப்படின்ற ஒரு பெர்சனலான தொழில் இருக்கு. இவங்க பர்சனலா என்னென்ன தொழில் பார்க்குறாங்க, இவங்களுக்குன்னு ஒரு நீடு இருக்கு. இவங்க என்னவா ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே சூப்பரா காட்சி அமைச்சிருந்தாங்க. இன்னொன்னு, இங்க ஒரு டீ கடையில வந்துட்டு ஒரு ஜாதி பிரச்சனைய தூண்டுற மாரி ஒரு சீன் ஒண்ணு இருக்கும். அத அவங்க ஹேண்டில் பண்ற விதம் எல்லாமே அருமையா இருந்துச்சு அந்த சீன் எல்லாமே. அண்ட் இந்த சீரிஸ்ல முக்கியமா பேச வேண்டிய ஒரு கேரக்டர் இருக்கு. இளங்கோ பிரவேலுடைய கேரக்டர். அவரு இந்த சீரிஸ்ல வந்துட்டு அண்ணன், தம்பி தான் வில்லன். இந்த சீரிஸ்ல ஒரு அண்ணன், தம்பி இருப்பாங்க. அவங்க தான் வில்லன். அவங்க கூட வரக்கூடிய ஒரு அல்லக்கையான ஒரு கேரக்டர் மாரி தான் இவரு இருப்பாரு. அவங்க கூடயே இருந்து கிட்டத்தட்ட ஒரு கிங் மேக்கர் மாரியான ஒரு கேம் ப்ளே பண்ணுவாரு. டபுள் கேமு. இளங்கோ குமரவேல். அவரு அத அத பார்க்கும்போதே நமக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு மாரி செம்ம எரிச்சலா இருக்கும். அந்த அளவுக்கு அந்த ரோல அவ்வளவு நேர்த்தியா சூப்பரா கையாண்டிருந்தாரு அவரு. சீரிஸ் எனக்கு எந்த இடத்துல பெருசா இந்த இடத்துல கனெக்ட் ஆகல, எனக்கு பெருசா ஒர்க் ஆகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரிஸோட வில்லன் கேரக்டர்ன்னு சொல்லிட்டு 2 ஒரு அண்ணன் தம்பிய காட்டுவாங்க. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை, இவங்க ஏன் இப்படி ஈகோவா இருக்காங்க, இவர் ஏன் ஜெயில்ல இருக்காரு, இப்படின்னு சொல்லி லாஸ்ட் 2 எபிசோட் கதை ஃபுல்லா அத நோக்கி போயிடுச்சு. ஏன்னா முதல் எபிசோடும், செகண்ட் எபிசோட் அண்ட் தேர்ட் எபிசோட் 3மே ஒரு லைன்ல இருக்கும் பொழுது, அந்த லாஸ்ட் 2 எபிசோட் மட்டும் இப்படி சுத்தி இப்படி வந்து அந்த லைன்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ண மாதிரி தான் இருந்துச்சே தவிர, எந்த இடத்துலயும் வந்துட்டு அந்த முதல் 3 எபிசோடுக்கு ஏத்த ஒரு கதை லாஸ்ட் 2 எபிசோட்ல இல்ல. ஏன்னா இவ்வளவு டியூரேஷன் நம்ம எடுத்துட்டு வரணும்ன்றதுக்காக அதை ஃபில் பண்ண மாதிரி மட்டுமே தான் இருந்தது அந்த லாஸ்ட் 2 எபிசோட். ஓவராலா இந்த சீரிஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா இருக்கிற முதல் 3 எபிசோடும், ரொம்ப சுமாரா இருக்கிற லாஸ்ட் 2 எபிசோடும் இருக்கிறது தான் இந்த சீரிஸ். இதுக்கப்புறமா இந்த சீரிஸ் நீங்க பார்க்கலாமா வேணாமான்றது உங்களுடைய சாய்ஸ் தான். இந்த சீரிஸ்ல நிறைய கெட்ட வார்த்தைகளும், நிறைய அபியூசிவ் சீன்ஸும் இருக்கு. சோ இது நீங்க ஃபேமிலியோட பார்க்கிறதுக்கு உகந்த சீரிஸ் கிடையாது. மேலும் நிறைய மூவி ரிவ்யூஸ் அண்ட் சஜஷன்ஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.